நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இதை பற்றி பேசுகிற ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் இதை தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது சினிமா ஷூட்டிங் சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிம்பிள் கேமரா, அது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் கேமரா. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமா ஷூட்டிங்கு. மக்களே இவர் சொல்கிறாரு அது இல்லைன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சினிமா படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ ஆடியோ மிக்சிங் போர்டு, வீடியோவையும் ஆடியோவும் ஒன்று சேர்க்கணும், அந்த ஒயரு போகிறது வர்றது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீமிங் யூனிட்டுக்குள்ளே போகணும். அந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸுக்கு தேவையான இன்டர்நெட்டு இதெல்லாம் தான் அந்த ஒயர் அங்கே இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. கரெக்டாக? ஆமாம், உண்மை அது. ஒரு கெஃபேல உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், ஒரு மீட்டிங்காக ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு சாப்பிட்ருக்காப்புல என் பக்கத்தில் வந்து காலேஜ் பசங்க 2 பேர் பேசிட்டுக்கிறான். இந்த எலெக்ஷன் வந்துருச்சுல, சரி அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க போல். அதில் ஒரு பையன் கேட்குறான், நான் அமைதியாக கவனிச்சுக்கிறேன், சரி ஓகே அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், சரி இது என்னடா இது எம்எல்ஏனா என்ன? எனக்குல ஐயோ இவங்களெல்லாம் நம்பி நம்ம சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோமே. எவனாவது என்னை பார்த்து தற்குறின்னு சொன்னான்னா அவனுக்கு இன்னைக்கு இருக்குது, ஏய் என்ன தற்குறின்ற எட்ரா அப்படின்னு டெய்லி உட்காந்து ஒரு மணி நேரம் இதுக்காகவே எல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்து இன்டர்வியூ பார்த்து தன்னுடைய நாலேஜை பெருக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக டிஜிட்டல் இந்த ஸ்கோப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம்ப்பா. இவங்க தான்ப்பா இதில் கொஞ்சம் ரொம்ப ஃபர்ஸ்ட் யாரும் நல்லா பயன்படுத்துறாங்க இதை, அது சொல்லுங்களேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா பயன்படுத்துகிற கட்சினா எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி இதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடி விங்கும் சரி, அவங்களோட கட்சிக்காரங்களும் சரி நல்லாவே இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே அடுத்து இதை இன்னுமே பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்களோட வாரியர்ஸ், டிஜிட்டல் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், 7 வயசு பையன் 8 வயசு பையன்லாம் கட்சி பேர சொல்லி கத்துறானே, டிவிக்கேங்கிறான். அது வந்து தாவேகா தலைவர் விஜயோ இல்லை சீமானோ அந்த மாதிரி ஒரு அவங்க மேல பெருசாக. ஆமா, இப்போ விஜய் வந்து இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் இத்தனை வருஷமா சினிமாவில் இருந்திருக்காரு. அதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இவங்க ரீச் ஆனதை விட இவங்க சீக்கிரம் ரீச் ஆயிருப்பாங்க. கட்சியோட மீட்டிங்காக ஓடிட்டு இருக்கும், ஒருத்தவங்க வீட்டில் சினிமா தான் ஓடும், சினிமா பாட்டு ஓடும் இல்லையா? ஸோ அந்த சினிமா வந்து நமக்கு அதிகமாக தாக்கத்தை எடுத்துருக்கு. அதுலேருந்து விஜய் வந்தவருங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் வந்து கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இன்னைக்கு வந்துட்டு பொன்முத்து அவர்கள் இருக்கிறாரு. டிஜிட்டல் ஜேர்னலிசமில் வந்து மிக முக்கியமான ஒரு நபர், ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இங்கே என்ன முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, பொன்முத்து அவர்கள் எனக்கு சொல்ல வேண்டியது வந்து மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு முக்கியமான பதில்கள். சொல்லிடலாம். அதாவது இப்போ ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அந்த ஆன்லைன் ஃபுட்டேஜை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது இது வந்துட்டு சினிமா ஷூட்டிங்னு சொல்லி. ஆனால் அதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சினிமா ஷூட்டிங்லாம் கிடையாது, இது வந்துட்டு இதோட அதாவது நியூஸ் லைவ் போகிறதுக்கான செட்டப் தான் அது அப்படின்னு சொல்லி வந்து இந்த டிவிகே கட்சியிலேருந்து வந்து ஒரே பொய்யா பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன தெரியணும் இப்போ அப்படின்னா, நிஜமாக அது வந்து பொய் தான். ஆமாம், டிவிகே சொல்கிறது பொய். அது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த எக்யூப்மெண்ட்டு தான் அது அப்படின்ற அந்த உண்மையை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்கள் மக்களுக்கும் புரிஞ்சு போயிடும். ஓகே, இது வந்து சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற ஷூட்டிங் தான் அப்படின்னு. அந்த உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா முன்ன பின்ன பார்த்தீங்களான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி முன்ன பார்த்துருக்கோம். ஷூட்டிங் நடந்தது உண்மைதான். ஒத்துட்டீங்க. அதான் சினிமா ஷூட்டிங் நடந்தது உண்மை. ஷூட்டிங் நடந்தது உண்மைதான். சினிமா ஷூட்டிங் அது என்ன ஷூட்டிங்கிறதா இப்போ நம்ம பேச போகிறோம். என்னங்க இது ரொம்ப திடீர்னு வந்து குழப்பறாரு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நான் கேட்குறது என்னென்னா சினிமா ஷூட்டிங் தான் அதுன்னு நான் சொல்ல போகிறேன். பட் நீங்கள் அதுக்கு ஆமாம் சொல்லிட்டீங்கன்னா வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன். பட் நீங்கள் அதை ரொம்ப ட்ராக் பண்ணுறீங்க, ஏன்னு தெரில எனக்கு. சரி, இப்போ இது பாருங்கள், ஒரு தடவை எதுக்கோ பின்னவும் பார்த்துடணும், அதனால் பின்ன பார்த்துருங்க. இப்போ சினிமா ஷூட்டிங்க்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. அது சினிமா என்ன சிரிக்கிறாரு, சினிமா க்ரூங்க அது. ஆமாம் ப்ரோ, நானும் அதை தான் சொல்கிறேன், சினிமா ஷூட்டிங் தான். ஆனால் என்ன ஷூட்டிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
சரி சொல்லுங்கள் என்ன இதை பார்க்குறோமா, இதை பாருங்க உள்ளே பாருங்கள், ஒரே அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஏதோ பேசுகிறாங்க கொண்டு சினிமா ஷூட்டிங் நடக்குது. இது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் வந்து பல ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பீங்க, லைவ் பண்ணியிருக்கீங்க, முக்கியமான சேனல்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால தான் நாங்கள் உங்களை போன்ற ஒருத்தர் கேட்கும்போது சரி மக்களுக்கு தெளிவு கிடச்சிடும்ன்றதுக்காக கூப்பிட்டுருக்கோம். சொல்லுங்கள், இது என்ன ஷூட்டிங்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு ஃபோன் ஃபுட்டேஜை கூட நீங்கள் சினிமாவில் பயன்படுத்தலாம், கரெக்டாக? அப்போ எல்லாருமே சினிமா ஷூட்டிங் தான் எடுக்கிறோங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி எப்படிங்க ஒத்துக்க முடியும்? என்னங்க நீங்கள் பேசுறது இப்படி இருக்கு? அது அது ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. ஆமாம். அது தேட்டரில் ஏதோ ஒரு சீனில் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ நீங்கள் சினிமா ஷூட்டிங் எடுத்தீங்களா? இல்லை, நான் எடுத்தது தெரியாமல் அவங்க சினிமாவில் போட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு? இந்த ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம அதுக்குள்ளே போவேன்னா ஒரு 2 கேமரா இருக்குது, ஒரு செட்டப் மாதிரி இருக்குது. அது லைவ் செட்டப்னு எங்களோட லாங்குவேஜில் சொல்லுவோம். ஆனால் அந்த கேமரா பெரிய கேமரா, சினிமா கேமரா, அதுதான் இப்போ எல்லாரும் அது சொல்கிறது தானே, சினிமா கேமரா. அது சினிமாவுக்கு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஃபோன்லேயும் படமே எடுத்து, ஐஃபோனில் படமே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில நாடுகள்லாம் கூட ஃபோன்லேயே எடுத்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரை இந்தியாவில் என்ன மாதிரி நம்ம ஃபிலிம் கேமராஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ரெட் உங்களுக்கு தெரியும், ரெட் இருக்கு. ஒரு விஜய் படம் அப்படின்னாலே மினிமம் ஒரு ரெட்டில் வந்து ஒரு 8K 16K 32K, அதுக்கு கம்மியாக எதுவும் அதெல்லாம் ஒரு லாஜிக், ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சன். எனக்கு என்னன்னா இதை பற்றி பேசுகிற ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் இதை தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது சினிமா ஷூட்டிங் சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிம்பிள் கேமரா, அது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் கேமரா, 2 வீடியோ கேமரா இருக்குது. இன்னொன்று வந்து அந்த வண்டிக்கு மேலே வந்து ஒரு கார்னரில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கேமரா இருக்குது. ஆமாம், அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து 180 டிகிரியில். இப்போ ஒரு 3 கேமரா அங்கே மேலே இருக்குது. 2 கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னொரு கேமரா மேலே இருக்குது. மொத்தம் 3 கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கேமரா வந்து விஜய் அங்கிட்டிருந்து வராரு அப்படின்னா 2 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று க்ரௌடும் ஒன்று விஜய்க்காகவும் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து சுற்றி 180 டிகிரி கேமரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வெறும் 3 சிம்பிள் கேமரா, சிம்பிள் லைவ் செட்டப்க்குரிய பண்ணக்கூடிய ஒரு கேமரா தான் 3மே. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு போர்டு மாதிரிலாம் வச்சு, டிவி மாதிரிலாம் வச்சு, இதை நீங்கள் நார்மலாக கல்யாண வீட்டில் கூட பார்க்கலாம். எப்படி கல்யாண வீட்டிலலாம் சும்மா 4 பேர் கேமரா தூக்கிட்டு போவாங்க வருவாங்க. இது ஒரு வேனுக்குள்ளே என்னமோ இந்த யூனிட்லாம் இருக்குது. சினிமா ஷூட்டிங் தானே நினைப்பாங்க மக்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்களே, ஒரு டிஎம்கேவோட மீட்டிங்கோ இல்லை ஏடிஎம்கே மீட்டிங்கோ, எல்லா பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் இப்போ திருச்சியில் நடந்தது. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நடக்குது இல்லையா? அப்போ இந்த கேமராலாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் சினிமாக்கு எடுக்கிற கேமரா தான் நீங்கள் எடுத்துக்க முடியுமா? அந்த கட்சிங்களுக்கு நடக்கும்போது அது சினிமா கிடையாதுங்க. இந்த கட்சிக்கு நடக்குதுல, அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கணும்ல. அப்போ அதுவும் சினிமா ஷூட்டிங், இதுவும் சினிமா ஷூட்டிங்கா? இது மட்டும்தான் சினிமா ஷூட்டிங். இதுல இருந்த கேமரா மட்டும்தான் சினிமா கேமரா. we are not supporters for அந்த கட்சிக்கு, எந்த கட்சிக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலை. ஒரு பேசிக்காக ஒரு ப்ராட்காஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சாதாரண ஒரு இப்போ என்னன்னா, நீங்கள் இப்போ யூடியூப்பில் வீடியோ பண்ணுறீங்க, நம்ம பண்ணுறோம், நம்ம போகிறோம், இப்போ ஒரு vlog பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து போகிறோம். அந்த மாதிரி சாதாரணமாக நடந்த அன்னைக்கு அந்த டீம், அந்த லைவ் பண்ணக்கூடிய டீம் வந்து அவங்க செய்கிற வேலையை வீடியோ மாதிரி எடுத்து அப்படி தான் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி அது வந்து சினிமாக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங் கிடையாது. நான் ஏதோ நல்ல மெத்த படித்தவர் வந்து அழகாக உட்காந்து ஆமா பாலா இது சினிமான்னு சொல்லிட்டு கிளம்புவார்னு பார்த்தா பிங்க் சட்டையை போட்டு, ஐயோ உங்களுக்கு வேற தெரியாமல் தப்பா இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உதயசூரியன் லைட்டை வச்சு விட்டாங்க, லைட்டிங்கை போட்டு விட்டீங்க. பார்த்தீங்கன்னா இவர் பேசுறதெல்லாம் தப்பாக பேசுகிறாரு. முதல்ல லைட்டிங் பேட்டர்னை மாற்றுங்க, அவருக்கு செட் ஆகாது இந்த லைட்டிங், நம்பி என்னென்னமோலாம் போட்டு விட்டோம் பின்னாடி. இப்போ வந்து நீங்க அந்த வேன்லயே பாத்தீங்கன்னா இப்ப லைவ் நடக்குது, அது எப்படி உங்களுக்கு உடனே வீட்டுக்கு வருது? உங்க போன்ல எப்படி தெரியுது? என்ன பர்பஸ்? எப்படி உங்களுக்கு அது லைவ் கிடைக்குது? இவ்வளோ யோசிக்கிறீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல இத்தனை கேமரா இருக்கு. அந்த கேமரா 3 கேமராவையும் ஒன்னா மாத்தி மாத்தி விஜய் காட்டுறாங்க. இங்க விஜய் காட்டுறாங்க, க்ரௌடை காட்டுறாங்க, பின்னாடி சுத்தி நடக்கிறத காட்டுறாங்க. இந்த 3 இதையும் ஒன்னா சேர்க்கறது ஒரு போர்டு. இந்த 3 வீடியோவை ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க, வீடியோ மிக்சிங் பண்ணுறாங்க. அதான் வீடியோ மிக்ஸ் பண்ணுற போர்டு இருக்குது. இது வந்து
பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கூட காட்டுறேன் நான். இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சில திருமணங்களில் கூட வந்துட்டு Yes, யூடியூப் yes. லைவ் போகணும் அப்படிங்கும்போது அந்த மிக்சிங் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எஸ் எஸ் ஓகே. ஸோ இதை வந்து அந்த மிக்சிங் போர்டில் இந்த 3 கேமரா இன்புட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து ஒரு சோர்ஸ் வருது. அந்த சோர்ஸை கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். அதனால தான் இப்போ நிறைய கட்சிகள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவோட எமர்ஜி இதை வச்சு தான் வந்து இதனால தான் இந்த இன்டர்நெட் இதனால நமக்கு இப்போ எளிதாக கிடைக்கிறதுனால இந்த நம்ம லைவ் ப்ராட்காஸ்டிங்கிறது இப்போ வந்து நிறைய தெரியுது. எல்லாரும் போனோன்னே எப்படி ஃபோனில் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு இன்டர்நெட் தேவை. அந்த வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட இன்டர்நெட் கம்பெனியோட போர்டு ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அந்த வீடியோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற இன்டர்நெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்குரிய இது. அப்போ அது சினிமா ஷூட்டிங்க்கு தேவையானது இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, அது ஷூட்டிங் தான். ஆனால் சினிமா ஷூட்டிங்கா? சரி, அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இந்த வீடியோ மிக்சிங் போர்டு, ஆடியோ மிக்சிங் போர்டு, வீடியோவையும் ஆடியோவும் ஒன்று சேர்க்கணும், அந்த ஒயரு போகிறது வர்றது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீமிங் யூனிட்டுக்குள்ளே போகணும். அந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸுக்கு தேவையான இன்டர்நெட்டு இதெல்லாம் தான் அந்த ஒயர் அங்கே இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை, கரெக்டா? ஆமாம், உண்மை அது. அது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது வந்து ஷூட்டிங் தான். ஆனால் சினிமா ஷூட்டிங் கிடையாதுங்கிறத இப்போ சொல்லிடுறேன். சரி, ஓகே. அப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு? இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுற மாதிரிலாம் இருந்துச்சா? இல்லை இதுக்கு முன்னாடிலாம் எப்படி போயிடுச்சு? இப்போ ஃபோன் வருது, ஃபோனில் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் எல்லாத்தையும் இப்போ லைவில் பார்க்குற மாதிரி வந்துருச்சு. முன்னாடி வந்து வெறும் சேட்டலைட்டுக்கு மட்டும்தான் போகும் இந்த லைவ்லாம், இல்லையா? ஸோ அப்போலாம் எப்படி இருந்துச்சு இதோடைய செட்டப்லாம்? இதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இன்னமும் இருக்குது. இன்னமும் வந்து பேஸ்ட் ஆன் த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அந்த இடத்துல எப்படி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 2000 பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல இன்டர்நெட்டோட யூஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேசிக்கான இன்டர்நெட்டை நம்ம பயன்படுத்தி அந்த இடத்துல பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ரெஸ் மீட்லாம் நடக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு டிஷ் மாதிரி வச்சு ஒரு வண்டி நிற்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து படத்துலலாம் கூட காட்டுவாங்களே. படத்தில் வந்து இந்த லைவ் போகுது தெரிஞ்சாலே இந்த டிஷ் மேலே ஏற்றி விட்டு அந்த ஓப்பன் பண்ணி அந்த வேன் ஒன்று டெம்போ ட்ராவலர் ஒன்று ஓட ஆரம்பிச்சிடும். அது வந்து நமக்கு முதல்ல இருந்தே இருக்கு, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுதான் வந்து லிங்க் டு சேட்டலைட். அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுப்போம். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக அங்கே அனுப்பிடுறோம். நீங்கள் ஒரு பொசிஷனில் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். இதுக்கு இன்டர்நெட் வந்து பேசிக் கிடையாது. ஆனால் இப்போ இன்டர்நெட்டை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கிறது நிறைய புழக்கத்தில் இருக்குது. ஓகே, அப்போ இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது வந்துட்டு இப்போ வந்து இதுக்கான பேண்ட்வித்தும் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா வந்து இது ஒரு சேனலில் போய் லைவ் ஆக போகிறது மட்டும் கிடையாது. அதை ஒவ்வொருத்தவங்க பல பேர் எடுத்து அந்த லிங்கை காப்பி பண்ணி பல சேனல்களில் போட போகிறாங்க. இந்த மாதிரி இதுக்கான வேலைகள் நிறைய பின்னாடி நடக்க போகுது இல்லை? ஆக்சுவலாக வந்து இதுக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு இன்டர்நெட் அவைலபிளாக இருந்தால் போதும். ஓகே, அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் அதை எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டுக்கலாம், ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். எங்கே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ விஜய் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து அவர் சேனலில் வீடியோ போடுறாரு. அந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு சேனலில் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் ஆகுது. வேறு ஏதாவது சேனலில் ப்ராட்காஸ்ட் ஆகிருக்கா? அந்த லைவ் லிங்கை எடுத்து போட்டு அந்த சேனலில் போடுறோம். அந்த லைவ் லிங்கை தான் எல்லா சேனல்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது கிடையாது. அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அதை லைவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் வந்து மற்ற எல்லா சேனலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ எல்லா சேனல்லையும் எப்படி இந்த லைவ் வருது அப்படின்றது வந்து எனக்குமே வந்து யூடியூப்பில் ஸ்டார்டிங் டைமில் தெரியாது. இவங்கெல்லாம் வந்து அந்த சேனல் அந்த கட்சியோட டைப்பில் இருக்காங்க போல, அதனால் இவங்களுக்குலாம் அந்த லைவ் போகுது அப்படின்னு. அப்புறம் தான் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டு சொன்னார், அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் உங்கள் யூடியூப்ல போட்டு நீங்களும் லைவ் போடலாம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் லைவ் எடுத்து போடலாம், போட்டிங்க அப்படின்னா வந்து யார் வேணால் அதை பண்ணிக்கலாம். அந்த கட்சி வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் லைவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு காப்பிரைட் இது கிளைம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க பண்ணுற வீடியோ நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி அவங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அவங்க வந்து ஃப்ரீ டு யூஸ்னே நிறைய வீடியோ போடலாம். டைரெக்டாக வந்து யூடியூப்லேயே அந்த மாதிரி வீடியோவும் வருது. ஃப்ரீ டு யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களே போட்டுருவாங்க இந்த வீடியோ, நீங்கள் கேட்க கூட வேணாம், அவங்க வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க அதை அப்போஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது.
சரி, நான் ஒன்று நினச்சி வந்தேன், நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து நீங்கள் சொல்கிற இதுவாகவே வச்சுப்போம் ஒரு ஓரமாக. நான் நம்பலை, மக்கள் நம்பினா அது வேறு, அதை அடுத்த விஷயம். அதை அப்படி விட்டுருவோம், மக்களுக்கு விட்டுருவோம். இதுலேருந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஓகே புரிகிற அளவுக்கு சொல்லிட்டோம். இப்போது இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிசமில் வந்து இத்தனை வருஷமாக இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது? இவ்வளோ கட்சிகள் வந்து இன்றைக்கி இயங்குறதே வந்து மிக முக்கியமாக அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் நம்பி தான், அந்த டிஜிட்டல் மீடியாவை நம்பி தான் அப்படின்றது வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இதோட பூம் இருக்கு இல்லையா, இதோட எமர்ஜ், இந்த சோஷியல் மீடியாவோட எமர்ஜ் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுமா? இந்த கோவிட் டைமில். கோவிட் தான் வந்து நமக்கு இந்த இன்டர்நெட்டை அதிகமாக பயன்படுத்த சொல்லி கொடுத்துச்சு. அது நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த இது பேஸ் இருக்குது. ஸோ அதோட இதை வந்து நிறையா கட்சிகளுமே பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய கட்சிகள், ஒரு இன்னைக்கு ஆரம்பிக்கிற கட்சிகள் முதற்கொண்டு வந்து இந்த ஐடி விங் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க டீம் வச்சுக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து பெரிய சவாலே இருக்குது. ஆனால் இவ்வளோ நாலேஜ் இருந்தும் இன்னும் வந்து அதில் அவங்க சரியாக கவனம் செலுத்தலையோன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. அதோடைய மேக்ஸிமம் இன்னும் பயன்படுத்தல. ஒரு சில கட்சிகள் பயன்படுத்துறாங்க, அதுவுமே இன்னும் சரியா போய் சேரல அப்படிங்கறதான் வந்து இதோட உண்மை. பெரிய பெரிய கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளஸ்ஸா வந்து இதை நினைக்கலையோ, இன்னும் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணா ஒரு சின்ன சேனல் பண்றதை விட அவங்க வந்து நல்ல இது அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் அதை வந்து ஒரு பேசிக்க போதும், இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் இது அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் வந்து, ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம், இப்படி ஒவ்வொன்றா டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், நாளைக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம வந்தப்போ யூடியூப்பில் இருந்தோம், ஃபேஸ்புக் மாறிச்சு, இப்போ இன்ஸ்டாவில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. சைடில் ட்விட்டர் கொஞ்சம் இதாகிட்டே வருது. அப்போ நம்ம எக்ஸ் இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து இதுலேருந்து நீங்கள் தாவும் போது தான், நீங்கள் எப்போ இதுலேருந்து அப்டேட் ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக டிஜிட்டல் இந்த ஸ்கோப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம்ப்பா, இவங்க தான்ப்பா இதுவரை கொஞ்சம் ரொம்ப இது அதிகமாக பயன்படுத்தலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இவங்க நினச்சா நல்லா பயன்படுத்தலாம், பண்ணாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரும் நல்லா பயன்படுத்துகிறாங்க இதை, அதை சொல்லுங்களேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா பயன்படுத்துகிற கட்சினா எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி இதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடி விங்கும் சரி, அவங்களோட கட்சிக்காரங்களும் சரி நல்லாவே இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே அடுத்து இதை இன்னுமே பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்களோட வாரியர்ஸ், டிஜிட்டல் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் தான் இல்லையா, ஃபோனில் என்ன கிடைக்கிது ஃபஸ்ட்டு அப்போ அவங்க இப்போ பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் மூலமாக கொண்டு போய் சேர்க்குறது, இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக், இதை வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கட்சிகள் பேர் சொல்ல விரும்பல, அவங்களாம் இன்னும் இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துனாங்கன்னா அவங்களும் இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சூப்பர் டீம் எல்லாம் இருக்காங்க, எல்லார்கிட்டமே நல்ல டீம் இருக்காங்க. பட் ஆனால் இதை இன்னும் அவங்க சரியாக பயன்படுத்திக்கலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான காரணம் ஒன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ அந்த பெரிய கட்சிகள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு கிரவுண்ட் லெவலில் நமக்கு விஷயம் நடக்குது, அங்கே நம்ம ஆளுங்க உள்ளே போய் இறங்கி நின்று பேசுகிறாங்க, அதை விட இந்த டிஜிட்டல் நமக்கு என்ன பெருசாக பண்ணிட போகுது, நான் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த ஒரு நபரை நான் நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு எனக்கு உள்ளே வந்து என் கட்டமைப்பு இருக்குது, அப்புறம் நான் ஏன் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணம் வந்து சரி நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% வந்து அதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது எந்த அளவுக்கு அதை வந்து பூஸ்ட் பண்ணும் இந்த டிஜிட்டலுங்கிறது? சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு. முதல்லலாம் வந்து ஒரு ஊரில் ஒரு கட்டடம் திறக்கணும், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னா சிஎம் இங்கேருந்து அங்கே போவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். பழைய சிஎம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்க. இந்த சோஷியல் மீடியாவோட பூம் இதெல்லாம் எப்படி பண்ணுச்சுன்னா, இன்றைக்கி முதல்வர் அவங்க இல்லத்திலேருந்தே, அவரோட அலுவலகத்திலேருந்தே எல்லா ஊரில் இருக்க கட்டிட திறப்பு விழா, அவங்களோட கட்சிக்காரங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவோ நடக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸால் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ இங்கேருந்து அதோட பொருட்செலவு எல்லாமே நமக்கு இதனால குறையுது இல்லையா? ஸோ அப்போ இது இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குன்னா அதை இன்னும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். ஓகே.
ஸோ இப்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக வந்து இளைஞர்கள் பார்க்குறது ஃபோனு, அவங்க தான் அதோடைய மெயின் கன்சியூமர்ஸுங்கும் போது அந்த இளைஞர்களை வந்துட்டு ஈஸியாக கவர்றதுக்கு நாம் தமிழர் கட்சி, தாவேகா போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு அயராது உழைக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இது கிடைக்குது. இப்போது இதில் என்னுடைய மேஜர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்களை வந்து ஈஸியாக இந்த டிஜிட்டலுங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமா? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இதை ஒன்று பார்த்துட்டு அதை அப்படியே நம்பிடுறான்ப்பா, இதை பார்த்துட்டு இதை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறான் அப்படின்னு உண்டா? இல்லை இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? இந்த டிஜிட்டலில் நான் கொண்டு போய் என் கட்சியை சேர்க்கறது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் கிரவுண்ட் ரியாலிட்டியில்? இல்லை, நீங்கள் வந்து தலைவர்களோட பேச்சு தான் ஃபஸ்ட்டு. தலைவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் என்ன மாதிரி பேசுகிறாங்க, அவங்களோட ஒரு கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லெவல் இது. இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 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 14 இயர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து அதிகமாக ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்க ஒரு 14 to 15 இயர்ஸ்லேருந்து எடுத்துக்காங்க. நம்ம 18 தான் கன்சிடர் பண்ணோம், ஆனால் இப்போ 14லேருந்தே நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன். ஸோ டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் 14லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து இவங்க எப்படி கவர்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்டை இவங்க கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் சோசியல் மீடியா. 7 வயசு பையன் 8 வயசு பையன்லாம் கட்சி பேர சொல்லி கத்துறானே, டிவிக்கேங்கிறான். அது வந்து தாவேகா தலைவர் விஜயோ இல்லை சீமானோ அந்த மாதிரி ஒரு அவங்க மேலே பெர்சனலாக கொண்ட. ஆமாம், இப்போ விஜய் வந்து இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்திருக்காரு. அதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இவங்க ரீச் ஆனதை விட இவங்க சீக்கிரம் ரீச் ஆகிருப்பாங்க. நீங்கள் பேசிக்கலாக எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டில் கட்சியோட மீட்டிங்காக ஓடிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க வீட்டில் சினிமா தான் ஓடும், சினிமா பாட்டு ஓடும் இல்லையா? ஸோ அந்த சினிமா வந்து நமக்கு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதுலேருந்து விஜய் வந்தவருங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரோ இல்லை அது வேற விஷயம், ஆனால் அதிகமாக ரீச் ஆகிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஏற்கனவே இந்த மீடியம்குள்ளே இருக்கிற ஒருத்தர் அதை சரியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோடைய ரீச் இன்னும் மல்டிஃபோல்டாக இருக்குதுங்கிறது தான் விஷயம். அவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ வந்து மற்ற கட்சிகள் தான் இவங்களோட இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும். ஆமாம், ஏன்னா அவர் ஏற்கனவே சினிமாவில் இருந்தவர், டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திரும்பவும் டிவியில் வராரு, திரும்பவும் ஃபோனில் வராரு. நீங்கள் வந்து நான் அவங்கள ஒரு அரசியல் கட்சின்னு ஒதுக்கி அப்படியே பொதுமக்கள்லாம் வந்துட்டு அதோட பெருசாக நான் பார்க்குறேன். ஒருத்தர் நேற்று வந்து நான் ஒரு கெஃபேல உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், ஒரு மீட்டிங்காக ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு சாப்பிட்ருக்கேன். என் பக்கத்தில் வந்து காலேஜ் பசங்க 2 பேர் பேசிட்டுக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சுல, சரி அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க போல். அதில் ஒரு பையன் கேட்குறான், நான் அமைதியாக கவனிச்சுக்கிறேன், சரி ஓகே அப்படின்ட்டு. அந்த பையன் சொல்கிறான், சரி இது என்னடா இது எம்எல்ஏனா என்ன? எனக்குல ஐயோ இவங்களெல்லாம் நம்பி நம்ம சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு பயம். எம்எல்ஏனா என்னடா அப்படின்னு இந்த காலேஜ் பையன் கேட்குறாப்புல. இதில் வந்து அவங்க 2 பேரும் என்ன கட்சியை சார்ந்தவங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அதில் வந்து இன்னொரு பையன் சொல்கிறான், மச்சான் எம்எல்ஏனா இதாண்டா, இப்படி இதாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் இதை ஏன் சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சொல்கிறான் அந்த பையன். அப்புறம் உடனே சிஎம் அப்போ யார் ஆவா, எத்தனை கட்சியில் சிஎம் இருப்பாங்க, டேய் ஒவ்வொரு கட்சியில் சிஎம் கேண்டிடேட் இருப்பாங்கடா இப்படின்னு. அதாவது ஒரு எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்ன, எந்த தேர்தல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கே இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத நிலைமையில நம்ம தமிழ்நாடு இருக்குதுங்கிறது எனக்கு வந்து நேற்று இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே அதுக்குண்டான படிப்பறிவை அரசு கொடுத்துருக்கு. சரிங்களா? அது இன்னைக்கு வந்த அரசோ, நேற்று வந்த அரசோ, முந்தானத்து வரணும், நம்ம 5வது 6வதுலேயே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ அதை சரியாக படிக்காததோட விளைவு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்குங்க தெரியும் அரசியல் வந்துட்டு? எனக்கெல்லாம் நிஜம், நான் சரியாக படிக்கலனே நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து இத்தனை எம்எல்ஏ அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்களே, நானும் எழுதி அப்படியே மக்க படித்து எழுதி தான் இருந்தேனே தவிர நிஜமாக வந்துட்டு இந்த எலெக்ஷன் இத்தனை ஒரு முறைக்கு நடக்குது, இதில் இந்த கட்சிகள் இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ நான் லா படித்தேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் லா பண்ணேன். அந்த 5 வருஷம் நான் லாவில் படிச்சுட்டு நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி தெரியல, அதெல்லாம் காலேஜ் டைமில் எனக்கு அந்த காலேஜ் டைமில் தெரிய வருதுன்னு சொல்கிறேன். நான் ஸ்கூல் எஜுகேஷனில் வரலன்றேன். இப்போ லா படிக்கும்போது அந்த 5 வருஷத்தில் என்ன லா படித்தேனோ அதை விட ஒரு 8 மாதம் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் படித்தது அப்படியெல்லாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது தம்பி, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் கேளு, ப்ராக்டிக்கலில் இப்படி தான் அப்படின்றாங்க அங்கே லாயர் இருக்கிறவங்க. ஓ அப்படியாங்க அப்படின்னு படித்ததெல்லாம் நம்ம வேலை செய்ய போகிற இடத்துல வராது. இது வந்து ஒரு பொது அறிவுக்கான விஷயம் தான். இப்போ நீங்கள் உங்கள் விஸ்காமில் படித்தது கூட வந்துட்டு விஸ்காம் படித்து முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வேலைக்கு வராங்க. கேமராவில் ஐஎஸ்ஓ எது என்ன இப்போ 3 வருஷம் நீ என்னப்பா படித்த விஸ்காமில் எனக்கு புரியலையன்ற மாதிரி இருக்குது.
ஸோ அப்போ அந்த மாதிரி ரியாலிட்டி எல்லா இதுலேயுமே இருக்கு, இருக்கு. கண்டிப்பா அப்போ இருக்கு. அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுடைய புரிதலை எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இத்தனை எம்எல்ஏப்பா, இத்தனை இதுப்பா, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, இதெல்லாம் நான் படித்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ காலேஜ் பசங்களாம் இன்னுமே உட்காந்து ஆமாடா அது ஏதோ ஒரு எலெக்ஷன் யாரோ வராங்க ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. பொலிட்டிக்கலி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நானா தேடி இதை கன்சியூம் பண்ணுறேன். இது யாரா இவன் என்னடா இது என்னடா அப்படின்னு தேடுற இது இப்போ மாறி இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே யூடியூப்பை ஓப்பன் பண்ணி உட்காந்து ஐயோ நமக்கு அரசியல் தெரியல யாரும் சொல்லிடக்கூடாது, அதுக்காகவாது நான் உட்காந்து படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் இப்போ உட்காந்து யூடியூப்பை பார்த்து எவனாவது என்னை பார்த்து தற்குறின்னு சொன்னான்னா அவனுக்கு இன்னைக்கு இருக்குது என்னையாவடா தற்குறின்ற எட்ரா அப்படின்னு டெய்லி உட்காந்து ஒரு 1 மணி நேரம் இதுக்காகவே எல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்து இன்டர்வியூ பார்த்து தன்னுடைய நாலேஜை பெருக்கிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற இல்லை மற்ற பொலிட்டிக்கல் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸ். நான் சொல்கிறது என்னென்னா, இன்னுமே இதிலலாம் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் அது என்னடா எலெக்ஷனு போட அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்றேன். அப்போ நான் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் இவ்வளோ இருக்குது, டிஜிட்டல் மீடியா இவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குது, ஆனால் இதை இன்னும் நிறைய கட்சிகள் சரியாக யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சிகளை தாண்டி அரசாங்கமே முதல்ல அதை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படியோ பயன்படுத்தலாம். அதை இல்லை நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓட்டு போடுங்க ஹிந்தியில் ஆட் பண்ணுவாங்க, அது தமிழில் வந்து சும்மா டப்பிங்கில் ஓடிட்டு இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த சோஷியல் மீடியா பூம் அந்த இதெல்லாம் வந்து இல்லை எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு அதிகமாக தனியாக செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்குதோ இல்லை என்ன அதோட நம்ம இதுக்குள்ளே போகல. ஆனால் இன்னும் அதை விளம்பரப்படுத்தணும், அதிகமாக பண்ண படிச்சிருந்தா கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கல்வி நிறுவனங்கள்லையோ இந்த முதல் ஓட்டு போடுற அவங்கக்கிட்ட வந்து நம்ம இதை போய் சொல்லணும். இப்போ இப்போ கல்லூரியில் படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அதிகமாக அரசு வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு என்னென்னா, இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது, 30 நாள் 40 நாள் தான் இருக்குது. இன்னும் உங்கள் ஓட்டர் ஐடியை நீங்கள் பார்த்துட்டீங்களா, எல்லாம் சரி பண்ணிட்டீங்களான்றது அந்த ஒரு தடவை ரேடியோவில் ஒரு விளம்பரம். இந்த எலெக்ஷனில் இன்னொரு பெரிய கூத்து நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? என்னது? ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லாரும் அவங்க கார்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பாதி பேருக்கு அங்கே ஓட்டே இல்லைன்ற நிலைமை ஆக போகுது. என்ன சொல்கிறீங்க? ஏன் இந்த எஸ்ஐஆர்னால இப்போ நிறைய பேர் அதை தெரிஞ்சு செய்யாமல் இருக்காங்க, பாதி பேர் அதை தெரியாமல் செய்யாமல் இருக்காங்க. இந்த புது ஓட்டு பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இப்போ அதை பண்ணியிருக்காங்க, அதுலேயும் பாதி பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனுக்கு வார வரைக்கும் நீ அப்ளை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மார்ச் 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு இது அப்படி நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் நம்ம மக்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கலும் நான் என்ன நினைக்கிறேன். நான் இல்லை மார்ச் 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறத எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கு, அட்வர்டைஸ் பண்ணியிருக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் நான் கேட்குறேன். அது வந்து நான் ஒரு ரேடியோ ஆட்ல கொடுத்தேன்ப்பா, கணக்கு கேட்டேன், என்ன யார் சொன்னா, கலர் கண்ணாடியில் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எங்கள் டேட்டாவை பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு ரேடியோ எஃப்எம்க்கு கொடுத்தேன், ஒரு நியூஸ் சேனலில் கொடுத்தேன், ஒரு பேப்பர் ஆட் கொடுத்தேன். இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை அன்னைக்கு வந்து தேர்தல் அதிகாரி வந்து அதை சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லா சேனலும் அதை ஒரு 5 நிமிஷம் ஒரு நியூஸாக போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை இன்னும் கூட நம்ம எல்லாருக்கும் போய் சேர்க்கலையோன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை பற்றி நம்ம பேசலை, சரி அது நடந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லியிருக்கணும் இல்லையா? அது போய் சேர்ந்துச்சா, எந்த அளவு சேர்ந்துச்சு, இதெல்லாம் வந்து டவுட்டு தான். கண்டிப்பாக, நிச்சயமாக. சூப்பராக நிறைய விஷயங்களை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமா ஷூட்டிங்கு. மக்களே, இவர் சொல்கிறாரு அது இல்லைன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சினிமா படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ ரெட்டு கேமரா 8K 32 கேட்குறீங்க, ஏங்க சும்மா எடுத்து விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் போய் கற்றுட்டு வாங்க. நிறைய வந்து பொன்முத்தவர்கள் வந்து அடுத்த முறையாவது நியாயத்தையும் நேர்மையாகவும் வந்து பேசுவார் என்ற நினைப்புடன் நம்பிக்கையுடன் முடிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரோ.